தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம 2019 நீட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு விடும். கூகுளில் போய்ட்டு nta.neet.nic.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம்ட்டு க்ரீன் கலரில் ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/11/2018. எக்ஸாம் நடக்கிற டேட் பார்த்தீங்கன்னா 5/5/2019. அதுக்கப்புறம் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு அப்ளை ஆன்லைன் நீட் யூஜி 2019 இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களோட நேம் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதில் உங்கள் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களோட நேம் தப்பு இல்லாமல் என்டர் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் நேம் கேட்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் கேட்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரி கேட்டிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தால் அது எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அந்த டீட்டெயில், நீட்டுக்கு எந்த ஸ்டேட் அப்ளை பண்ணீங்களோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸ் வரும். அதில் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். வீடியோ லென்த்தாக இருக்குதுன்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஸ்டெப்ஸ் புரியாமல் போகலாம். நாங்கள் எல்லா ஸ்டெப்ஸையும் இதில் கவர் பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் டைப்னு ஒரு டேப் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி கார்டை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆதார் கார்டு, அது மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டுனா லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை மட்டும் என்டர் பண்ணால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த ஐடி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். அதுக்கு தான் ஓடிபி, எஸ்எம்எஸ் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வரும். அதுக்கு கீழே நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியும் கொடுங்க. உங்கள் எல்லா கம்யூனிகேஷனும் இந்த எக்ஸாம் பற்றி உங்களோட இமெயிலுக்கும் உங்கள் மொபைல் நம்பருக்கு மட்டுமே வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த கேப்சா டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரிவியூ அண்ட் நெக்ஸ்ட்னு இருக்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நம்ம தமிழில் வர இருக்குது. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் நீங்கள் கரெக்டாக உங்களோட டேட்டாஸை என்டர் பண்ணுங்கள். உங்களோட நேம்லேருந்து உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே தப்பு இல்லாமல் பொறுமையாக கரெக்டாக பண்ணுங்கள். ப்ரிவியூ அண்ட் நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் இந்த பேஜ் டிஸ்பிளே. இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், மதர் நேம், ஃபாதர் நேம், கேட்டகரி, அது மாதிரி எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் டிக் பண்ண வேண்டியிருக்கும். டிக் பண்ணிவிட்டு ஐ ஹேவ் வெரிஃபைடு ஆல் த இன்ஃபர்மேஷன் என்டர்ட் பை மீன் இருக்க அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் நீங்கள் பாஸ்வேர்டை செட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த பாஸ்வேர்டை எப்படி செட் பண்ணணும்னு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த மெசேஜ் பாக்ஸில் எப்படி உங்கள் பாஸ்வேர்டு இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படியே உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்பாங்க. அந்த செக்யூரிட்டி கொஸ்டின் ஒன்று செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சரையும் அந்த பாக்ஸில் என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜில் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்னு இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதான் உங்கள் மொபைலுக்கும் இமெயிலுக்கு அப்ளிகேஷன் நம்பரை அனுப்புவாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரை யூஸ் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் லாகின் இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல உங்கள் அப்ளிகேஷன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு லாகின் இருக்க அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. நீங்கள் லாகின் பண்ண தான் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் என்டர் பண்ண உங்களோட நேம், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி பொறுமையாக பார்த்துட்டு வேறு என்னென்ன ஃபீல்ட்ஸில் நீங்கள் என்டர் பண்ணாமல் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தப்பு இல்லாமல் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட மதர் நேம், ஃபாதர் நேம், உங்களோட கேஸ்ட், அதுக்கப்புறம் ஜெண்டர், எந்த ஸ்டேட்டு, எல்லா டீட்டெயில்ஸும் ஆல்ரெடி அதிலே டிஃபால்ட்டாக வந்துருக்கோம். நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆர் யூ சஃபரிங் ஃப்ரம் டயபெட்டிஸ் அது கேட்கும். அது எஸ்ஸாக இருந்தால் எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஒரே சைல்டு, அதாவது கேர்ள் சைல்டான்னு கேட்கும். அந்த டீட்டெயில்ஸ் எஸ்ஸாக இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து உங்களோட நாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கீங்க அந்த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் எந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூஸ் த மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். உங்களோட கொஸ்டின் பேப்பர் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கணும்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும். தமிழில் வேணும்னா தமிழ் செலக்ட் பண்ணுங்கள், இங்கிலீஷில் வேணும்னா இங்கிலீஷில் செலக்ட் பண்ணுங்கள். எந்த லாங்குவேஜில் உங்கள் கொஸ்டின் பேப்பர் வேணுமோ அந்த லாங்குவேஜை வந்து கரெக்டாக வந்து தப்பு இல்லாமல் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் சிட்டின்னு ஒரு டேப் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து விருப்பமான எக்ஸாம் சென்டர் வந்து, அதாவது ப்ரிஃபரன்ஸ் படி உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் சென்டரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய எக்ஸாம் சென்டர்ஸ் என்ன அவைலபிள் இருக்குதுன்னு வரும். அதில் வந்து உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டோ அதை வந்து ஃபஸ்ட் சாய்ஸாக கொடுங்க. அதுக்கு அடுத்த சாய்ஸாக ரெண்டாவது என்ன இருக்கோ அதை கொடுங்க. அது மாதிரி 4 ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணதான் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா உங்களோட 10th, அதாவது 10th எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. எந்த போர்டில் வந்து நீங்கள் வந்து 10th படிச்சிங்கன்ற டீட்டெயில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு போர்டுனா தமிழ்நாடு போர்டு வந்து செலக்ட் பண்ணுங்க. அதர் போர்டுனா எந்த போர்டில் நீங்கள் வரதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் நேம் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ், அதாவது ஸ்கூலோட அட்ரஸ் கேட்கும், அதை என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங், நீங்கள் 10th எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து அந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 10th வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க அதை வந்து கால்குலேட் பண்ணி இந்த ஃபீல்டில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களோட 11th அகாடமிக் டீட்டெயில்ஸ் கேட்குறேன். எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த வருஷம் நீங்கள் பாஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் எந்த இடத்துல அந்த ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறேன். அது எல்லாத்தையும் இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட +2 அகாடமிக் டீட்டெயில்ஸ் கேட்குறேன். எந்த போர்டில் நீங்கள் வந்து +2 படிக்கணும்னா அந்த டீட்டெயில்ஸை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கூலோட நேம், ஸ்கூலோட அட்ரஸ், ஸ்கூல் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது, நீங்கள் இந்தியாவில் படித்தா இந்தியான்னு போடுங்க, அப்ராட்னா அப்ராட் போடுங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கோட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த கொஸ்டின் மார்க் போட இருக்க சிம்பிளை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் கோட் 1 பார்த்தீங்கன்னா, அதாவது 2019 வந்து +2 அப்பியர் ஆக போகிறவங்களுக்கு வந்து அந்த கோட் 1 வந்து பொருந்தும். அதாவது 2019 எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க வந்து அந்த கோட் 1 வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கோட் இருக்குது. அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா எந்த கோடில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரங்க நீங்கள் அதை செலக்ட் பண்ணி போடணும். 2019 வந்து +2 எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு வந்து 01 அந்த கோடை வந்து செலக்ட் பண்ணணும். மற்ற கேட்டகரிலாம் வந்து எந்தெந்த கோடு வரும்ன்ட்டு பக்கத்துலேயே வந்து டீட்டெயிலாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருக்காங்க. நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்துட்டு உங்களோட கோடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங், இயர் ஆஃப் அப்பியரிங் அந்த மாதிரி கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருந்தா நீங்கள் பாஸ் பண்ண இயர் போடுங்க. அப்பியர் ஆக போகிறீங்கன்னா அந்த வருஷத்தை வந்து இந்த இடத்துல போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா +2 என்ன மார்க்ஸ் பர்சன்டேஜ் கேட்கும். ஆல்ரெடி நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மார்க்ஸ் பர்சன்டேஜ் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் 2019 எழுத போகிறீங்கன்னா நீங்கள் வந்து பிளாங்காக விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை. அதே மாதிரி தான் ரிஜிஸ்டர் நம்பர், ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தால் ரிஜிஸ்டர் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். எழுத போகிறவங்க வந்து அந்த இடத்த வந்து எதுவுமே பண்ணாமல் பிளாங்காக விட்டுட்டு நெக்ஸ்ட்டுன்னு இருக்க அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதில் வந்து உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதாவது ஆக்குபேஷன், அவங்களோட குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ஆனுவல் இன்கம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் கோட் ஆப்ஷனில் வந்து எஸ்ன்னு இருக்க அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த செக்யூரிட்டி பின்னை என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் அப்ளிகேஷன் ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணால் பேக் ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எடிட் பண்ணலாம். நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணும் போதே பொறுமையாக வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த ஓடிபி நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த செக்யூரிட்டி பின் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த செக்யூரிட்டி பின் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற எல்லா செக் பாக்ஸையும் நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைனல் சப்மிட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஃபைனல் சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டுலாம் உங்களால் எடிட் பண்ண முடியாது. அதனால் உங்கள் அப்ளிகேஷனை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃபைனல் சப்மிட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்களா, எஸ் ப்ளீஸ் டூன்னு இருக்குது, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா அப்லோட் யுவர் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் இருக்குது, அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப் என்ன சைஸில் இருக்கணும், சிக்னேச்சர் என்ன சைஸில் இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் முன்னாடியே உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் போட்டு வச்சுட்டு அந்த சைஸில் இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் உங்களோட ஃபோட்டோகிராஃபை சிக்னேச்சரை அப்லோட் பண்ணதும் நெக்ஸ்ட்டுன்னு இருக்க இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி பின்னை இந்த ஃபீல்டில் வந்து என்டர் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் அதுக்கப்புறம் இருக்க அந்த ஐ ஹவ் வெரிஃபைட் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் அப்லோடிங் பை மீன் இருக்க அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அப்லோட்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட்ஸ் வந்து எந்தெந்த மோடில் நீங்கள் பே பண்ணலான்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மோடில் வந்து உங்களோட பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த மோடை வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி தான் இந்த பேமெண்ட்டை பண்ணேன். உங்களுக்கு எந்த மோடு கன்வீனியன்ட்டோ அந்த மோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸை வந்து பே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு பேஜ் வரும். இதில் கோ ஃபார் பேமெண்ட் இருக்க அந்த பேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் கேட்கும். இதில் வந்து எஸ்ன்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோ ஃபார் பேமெண்ட்டுன்னு இருக்க அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்கேஸ் கிரெடிட் கார்டில் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட கிரெடிட் கார்டு நம்பரை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை வந்து என்டர் பண்ணுங்கள். அதாவது கிரெடிட் கார்டில் இருக்க நேமை வந்து என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மந்த் அண்ட் இயர், அதாவது எக்ஸ்பைரியோட மந்த்தும் இயரை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு சிவிவி நம்பர் வந்து கார்டுக்கு பின்னாடி ஒரு 3 டிஜிட் நம்பருக்கு அந்த நம்பர் வந்து இந்த சிவிவி நம்பருக்கு இருக்க அந்த ஃபீல்டில் வந்து என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா டெக்ஸ்ட் கோட் இருக்குதுங்களா, அதை வந்து அந்த இடத்துல என்டர் பண்ணி பே நவுன்னு இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். கிரெடிட் கார்டு டெபிட் பண்ண எந்த ஆப்ஷனில் யூஸ் பண்ணி போனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனால் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அது கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் கன்ஃபர்மேஷன் பேஜ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களோட அப்ளிகேஷன் வந்து இது மாதிரி ஜென்ரேட் ஆகும். இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக வச்சுக்கலாம். நீங்கள் எந்தவித ஹார்ட் காப்பியும் வந்து அனுப்ப தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.